இந்த வீடியோவில் நாம பிரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட்ல இருந்தும் அதோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நம்மளுடைய கேண்டில் ப்ரெடிக்டட் எப்படி அமையுது அண்ட் நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்ட கேண்டில் வைஸ்ல இருந்து ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட்லையும் சப்போர்ட்டோட பிரேக் அவுட்லையும் எது வீக்காக இருக்கு அண்ட் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கேண்டில் இருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த வீடியோவில் நாம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்னால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அசெட்லேயே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு இல்லையா? இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலரான இடத்துல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு மாறி இருக்கு. நீங்க ஒரு 3 பையர் கேண்டில பார்க்கலாம். அதுல ஒரு பையர் கேண்டில் மட்டும் நமக்கு ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கு. தென் அதுல இருந்து நமக்கு செல்லர்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் இப்போ பிரசன்ட்ல ரன் ஆயிட்டு இருந்த எனக்கு இந்த இடத்துல இந்த செல்லர்ஸ் வந்து எனக்கு டோஜியா கொடுத்ததுனாலையும் அந்த இடத்துல பையர்ஸ் அவங்களோட மெஜாரிட்டி அவங்களோட ப்ரெஷர்ல காட்டிச்சதுனாலையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணி என்னுடைய அப் ட்ரெண்டை பிளேஸ் பண்ணி என்னுடைய ட்ரேடை கெட் இன் பண்ணிட்டேன். ஓகேவா? நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல எங்க ஒரு சேஞ்சிங் பிரைஸ் ஆக்ஷன்ல மாறி இருந்தாலும் சரி, அது வந்து அப் ட்ரெண்ட்ல நமக்கு வந்து ரிவர்சல் ஆகும். ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா மார்க்கெட் ஒரு சின்ன ரிவர்ஸ் கேண்டில் கொடுத்துட்டு தான் அகைன் அந்த மார்க்கெட் அது கண்டினியூ ஆகும். ஓகேவா? அதை இன்னும் டீப்பாக இந்த சார்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த பையர் கேண்டில் வந்து எனக்கு இப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், கன்ஃபார்மாக எனக்கு இது டவுன் போகும்னு சொல்லிட்டு டவுன் பிளேஸ் பண்ணிட்டேன். தென் இந்த சைடு பாருங்க, நமக்கு லெஃப்ட் சைடும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு, மேலேயும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காகவும் இது எனக்கு மேலே போகலாம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கேண்டில் எனக்கு மேலே போனதுமே அந்த இடத்துலையும் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், என்னுடைய டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறேன். நான் வந்து கேண்டிலோட டைமை யோசிக்கவே இல்லை. ஓகேவா? அந்த இடத்துல மல்டிபிளாவே வைக்கிறேன். ஏன் அப்படின்னா கீழே கொடுத்தது ஒருவேளை எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் மேலே நான் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக எனக்கு ஷுவர் ஷார்ட்டாக ப்ராஃபிட் ஆகும். அதனால நான் ஒரு மல்டிபிளாவே ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு கீழே உள்ளது லாஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நான் அதுவுமே ஒரு பிரேக் அவுட் ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ட்ரேட் எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நான் கொடுத்த ட்ரேட் வந்து கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு பையர் கேண்டில் எவ்வளோத்துக்கு டாப்ல போய் எனக்கு அந்த பிரேக் அவுட்ஸை கொடுத்துக்கிட்டு எவ்வளோ டீப்பாக டவுன் கொடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் செல்லரோட ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய மார்க்கெட்டை இது வந்து மெர்ஜ் பண்ணணும். அந்த சைடு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கேண்டில் இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன்ஸை நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த கேண்டில்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணி தான் அடுத்த மொமெண்ட்டுக்கு போய் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு மைனிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் மைன் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு இது ரெண்டுமே ப்ராஃபிட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்ததும் ப்ராஃபிட் ஆயிடுச்சு, செகண்ட் கொடுத்ததும் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இதில் பிகினர்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல கொடுத்துருவாங்க. மேபி ஒருவேளை அது வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் நான் மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா மல்டிபிளா ரெக்கவர் பண்ணுறதுக்கு, அதை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் லைவ் சார்ட்டில். ஓகேவா? இதுதான் நம்ம வந்துட்டு டெமோவில் வந்து இதே இது நீங்கள் டெமோவில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக கொடுத்து தள்ளிடுவீங்க. இதே இது லைவ்ல இந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம மைண்ட் வராது. ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டு அது ப்ராஃபிட் ஆகுதான்னு வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த சைடு நம்ம நாலேஜை வந்து நம்ம விட்டுருவோம். ஓகேவா? நம்ம நாலேஜ் என்ன, நமக்கு இந்த சைடு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், தென் இதுக்கு மேலே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்போ அதுவுமே பிரேக் அவுட், அப்போ இதில் எனக்கு கிடைக்காட்டாலும் நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷர் இல்லாமல் கொடுக்கணும். ஓகேவா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்ட் செட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நினைச்சதை இதில் ட்ரே பண்ணி பாருங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த. ஓகேவா? ஸோ அது மூலமாக நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சார்ட்டில் அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த சார்ட்லையுமே எனக்கு சேம் தான் நடக்குது. இந்த சைடு பார்த்தீங்களா, ஒரு பையரில் எனக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மாறி இருக்கு. இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டில் பையர் ட்ரெண்ட் தான். அந்த இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் இன் ஃபுல் உங்களுக்கு பையர்ஸ் தான். ஆனால் இந்த பர்டிகுலரான இடத்துல எனக்கு செல்லர் வந்து அவங்க ப்ரைஸ் ஆக்ஷனை கொடுத்ததுனால இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் எனக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குது இல்லையா? அப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த செல்லர் கேண்டில் எனக்கு எவ்வளோ டீப் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அந்த டீப்லேயுமே அந்த பிரேக் அவுட் கரெக்டாக எனக்கு கிட்ட வந்ததுனால எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது அப்பு தான் போகும் அப்படின்னு. அதை ப்ரெடிக்ட் பண்ணி நான் என்னோட அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணதுமே அந்த கேண்டிலுமே எனக்கு வந்து ஹையராக அப் கொடுத்துடுச்சு. ஓகேவா? தெளிவாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம ட்ரேட் அனலைஸ் பண்ணும்போது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரேக் அவுட்ஸும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷனோட சேஞ்சஸும் சரி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா? அதை நீங்கள் லெவலப் மார்க் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு இடத்துலையும் பிரேக் அவுட் நடந்துக்கும். இந்த பையர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான இடம் வரும்போது ஒரு செல்லர் ஆப்ஷன் டோஜ் மாதிரி கொடுத்துருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் இடத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணி நம்மளால ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம அந்த ஒரு பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட் த சேம் தான் எனக்கு சப்போர்ட்டை இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ப்ரீவியஸில் இருக்கக்கூடியது, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து எனக்கு இது பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஆனால் எனக்கு இது ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. இன்னுமே அது பிரேக் அவுட் பண்ணணும், அந்த பாடி வரைக்கும் அது ஃபுல்லாக போகணுங்கிற ஒரு ரீசனால நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன் 420 ரூபீஸ்க்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வீக் அண்ட் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு 2 சப்போர்ட் இருக்கு. இந்த 2 சப்போர்ட்டுமே நமக்கு வீக் தான். அப்படி இருந்தாலுமே இந்த ஒரு பர்டிகுலர் சப்போர்ட்டை விட இந்த ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2ன்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்
சப்போர்ட்டை விட செகண்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து எனக்கு ஸ்ட்ராங். ஸோ நான் வந்து அந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு இந்த இடத்துல லாஸ் ஆனாலுமே அந்த ஸ்ட்ராங்கோட பிரேக் அவுட்டில் நான் வந்து ரெக்கவர் பண்ணிடுவேன். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதோட ப்ரெஷரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்போம், டாப்பில் போய் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்படி கிடையாது. கீழே உள்ள சப்போர்ட்டையும் வந்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும். அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேட்டர்ன் வைஸ் கூட. இந்த இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பேட்டர்ன் வைஸில் இருக்கிறதுனாலையும் எனக்கு இந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு மூமெண்ட் கிடைக்கிறதுனாலையும் நான் வந்து இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து டீப்பாகவே என்னுடைய சப்போர்ட்டை அது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல டவுன் கொடுத்துருக்கேன். இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை இனிமேல் பிரேக் அவுட் பண்ண போகும். ஸோ அதனால வந்து நம்ம காத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை வந்து இழந்துருவாங்க. ஓகேவா? இதுதான் ஒரு பிகினர் வந்து பண்ணக்கூடிய தப்பு. நம்ம வந்து ஒரு இடத்துல லாஸ் ஆகும், நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நம்ம ஒரு விஷயம் நாலேஜபிளாக கற்று வச்சிருக்கோம், சின்ன சின்ன பிரேக் அவுட்டில் கூட நமக்கு இங்கே ஒரு மூமெண்ட் கிடைக்கும். இப்போது நான் சிம்பிளாக சொல்லிட்டா, இந்த சைடு வந்து பை செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. இந்த சைடு ஒவ்வொரு செல்லர் கேண்டிலையுமே மெர்ச் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த பேட்டர்ன் வைஸ் வந்திருக்கு. ஓகேவா? என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு மார்க்கெட் லாஸில் போகவே போகாது. அது ஒரு செல்லர் கொடுக்குது அப்படின்னா செல்லர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிலையும் ஒவ்வொரு ப்ரைஸ் ஆக்ஷனையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கேண்டில் மூமெண்ட் ஒரு பையரில் கொடுத்து தான் போயிட்டு இருக்கும். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பிரேக் அவுட்லையுமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். மேபி அது லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் உங்கள் நாலேஜ் தோற்று போகாது. ஓகேவா? ஒரு பாயிண்டில் தான் லாஸ் ஆகும், ரிட்டர்னில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து எனக்கு வீக்கு, இது வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த வீக்கை ஃபாலோ பண்ணி வந்த இந்த பையர் கேண்டிலுக்கு அப்புறமா இந்த ரெண்டுமே வீக்கு தான். ஆனால் இந்த வீக்கை பார்க்கும்போது எனக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுன் ட்ரேட் பண்ணி என்னுடைய ப்ராஃபிட்டை எடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் மார்க்கெட் அப் போகும். இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக மறுபடியும் மூவ் ஆகும். அதுக்காக நான் காத்திருந்து நெக்ஸ்ட்டும் நான் என்னுடைய ட்ரேடை இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இது அதே இடம் தான், அந்த இடத்த எனக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. நான் வேறு அசெட்லேருந்து இப்போ இங்கே வந்ததுனால என்னால் ஃபஸ்ட்டே கொடுக்க முடியல. ஆனாலுமே எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான பிரேக் அவுட் தான். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த செல்லர் கேண்டில் வந்து எனக்கு ப்ரெஷர் இல்லை, நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? வந்துடுச்சுன்னு கொடுக்கக்கூடாது. அப்போ ஏன் ப்ரோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீ ஏன் ப்ரோ அப்பு கொடுத்த அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்தை இது ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணிச்சான்னு நீங்கள் பார்க்கணும். எனக்கு விக்கு வரைக்குமே பிரேக் அவுட் ஆனால் தான் நான் பொதுவாகவே கன்ஃபர்மேஷனாட்டு எடுப்பேன். ஓகேவா? இப்போ நான் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரிஸ்க் தான், பிகினர் வந்து இது எடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் இது யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும் இந்த இடத்த பார்த்தீங்களா, உங்களுக்கு தெளிவாக தெரியும் எனக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல 3 ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஒரு இடத்துல எனக்கு கிடைக்குது. அப்போது இது எனக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த ஃபுல்லாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா தான் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து டவுன் வரும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அதனால நான் இந்த இடத்துல சரி ஓகே அது ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுவுமே நான் அப்ட்ரேட் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா டைம் ஃப்ரேமை பார்த்தீங்களா, 1 மினிட் கேண்டில் நான் வந்து மினிமம் 2 மினிட் 3 மினிட் வச்சு தான் கொடுப்பேன். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஒருவேளை இது லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் என்னால் நெக்ஸ்ட் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1 மினிட்டுக்கு நான் வந்துட்டு செல் ஆப்ஷன் போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆயிருக்கும். ஆனால் நான் ஏன் செல் ஆப்ஷன் போகல, பையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது 1 மினிட்டில் நமக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் 2 to 3 கேண்டில் கண்டிப்பாக எனக்கு இந்த டாப் ப்ரெஷர் வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணியிருக்கணும், பிரேக் அவுட் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற ஒரு ரீசனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் ஒரு டீசெண்டான ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஓகேவா? அந்த டவுனில் எனக்கு இந்த இடத்துல ஒரு பர்டிகுலராக ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மாறி எனக்கு வந்திருக்கு. அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான், அந்த பையரில் எப்படி ஒரு செல்லர் வந்து இடையில குறுக்க வந்தானோ அதே மாதிரி இந்த செல்லரோட ஒரு டவுன் ட்ரெண்டில் கொஞ்சம் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு செல்லரோட விஷயத்தில் பையர் மாற்றின ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சரில் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக மெர்ச் பண்ணி தான் நெக்ஸ்ட் கேண்டில் மூவுக்கு போகும். அப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் எனக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால நான் ஒரு 1 மினிட் கேண்டிலே 3 மினிட் ஓகே எப்போனாலும் இது ஒரு நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு தான், அதாவது அந்த பிரேக் அவுட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து டவுன் வரும்னு தெரியும். அதனால நான் இந்த இடத்துல வந்து அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேலே டாப் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்து எனக்கு அது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நான் அந்த இடத்துல டவுன் கொடுத்து நெக்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணி அதோட ப்ராஃபிட் எடுத்துப்பேன். ஏன்னா அது எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட். ஏன்னா இந்த டோட்டல் இடத்தோட டாப்புமே இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அது எனக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் எனக்கு டவுன் கொடுக்கும். அதை நான் ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் கொடுத்தது கூட எனக்கு ப்ராஃபிட் தான், பட் அது வந்து லாஸில் இருந்த ஒரு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இதில் தான் எனக்கு அது ப்ராஃபிட் ஆச்சு. ஓகேவா?
ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரேட் எடுக்காதீங்க சரியா. இப்போ நான் ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் இல்லை, இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எனக்கு வந்து இந்த கேண்டில் ஃபுல்லாகவே அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துடுச்சு. அந்த கேண்டில் முடியறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன் டவுன் ட்ரேடுக்கு. ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கன்ஃபார்மாக நடந்திருக்கு. அந்த மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை மாற்றுறதுக்காக கொஞ்சம் பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி மாறி மாறி ஒரு இடத்துல வந்து அடி போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போமே. இப்போது அந்த ஒரு செல்லரோட இடத்துல ஃபைட் பண்ண அந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸை மெர்ஜ் பண்ணுறதுக்காக ஃப்யூச்சரில் எனக்கு இந்த அப் ட்ரெண்டில் எனக்கு ஒரு வே கிடைச்சே தீரும். அதுதான் நம்ம பிரேக் அவுட்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்த இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணி ஒரு டவுன் டீப்பாகவே கொடுக்கும். ஓகேவா. ஸோ எனக்கு இன்னுமே நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இடத்த இன்னுமே எந்த ஒரு கேண்டிலுமே பாடி தொட்டு எனக்கு இன்னும் அது எதுவுமே பிரேக் அவுட் பண்ணலை. அதோட விக்கு தான் எனக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நான் இன்னுமே வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து நான் வந்து என்னால் இந்த இடத்துல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன். இன்னுமே அது வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும். ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடம் வரைக்கும் இந்த கேண்டிலோட பாடி வந்து டச் ஆகி ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம பிரேக் அவுட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லர் கேண்டில் எனக்கு டீப்பாக வந்திருக்கு. ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பையர் கேண்டில் டீப்பாக வந்திருக்கு. அதை மெர்ஜ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 5 கேண்டில் நமக்கு ரன் ஆயிருக்கு. சரியா. அப்போது இது எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு செல்லர் தான் வரும்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ஒரு டோஜிலேயே வந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு லோவாக இருந்தாலுமே இது ஒரு லோ சப்போர்ட். இது வந்து சப்போர்ட்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு கேண்டில் வைஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் வந்து அடி போட்டுருக்கு. சரியா. ஒவ்வொரு கேண்டிலுமே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எனக்கு தெரியும் ஒரு ப்ரெஷரிடான கேண்டில், எந்த ஒரு கேண்டில் அதிகமாக ப்ரெஷர் இருக்கோ அது ஒரு ரன்னிங் வேல ஒரு ட்ரெண்ட் வேல வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் எந்த ஒரு ட்ரெண்ட் வந்தாலும் சரி, அந்த லைனில் எந்த ஒரு லைன் இருந்தாலும் சரி, அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய லைனில் கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டு அது வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதா இருந்தால் டவுன் ட்ரெண்ட் போகும், அப் ட்ரெண்ட் போகிறதா இருந்தால் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும். ஓகேவா. நம்ம வந்து கேண்டில் வீக்காக இருந்தாலுமே அதோட ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ஒரு கேண்டிலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல தெரியும். இந்த செல்லர் கேண்டில்லையும் சரி இந்த பையர் கேண்டில்லையும் சரி ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இல்லையா. இதை வச்சு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் வரக்கூடிய கேண்டில் வைஸில் உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும். ஓகேவா. இதே இப்போ இந்த கேண்டில் இனிமேல் ஃபியூச்சரில் நடக்க போகக்கூடிய விஷயம் தான் இந்த கேண்டிலுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ இதை ஃபைன் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். சரியா. அகைன் நான் மறுபடியுமே ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை இன்னுமே அது வந்து தாண்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போது இந்த கேண்டில் வந்து அதோட ஃபுல் விக்கையும் எனக்கு வந்து என்ன பண்ணிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதனால எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது வந்து இனிமேல் அப்பு போகும். ஏன்னா இந்த 1 2 3 4 இந்த 4 கேண்டிலுமே எனக்கு ஸ்ட்ராங் கிடையாது, வீக் தான். ஆனால் இதோட ப்ரெஷர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா. ஒரு கேண்டிலில் பையர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வரும்போது செல்லர் வந்து அமுக்கியிருக்கான், செல்லர் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும்போது பையர் வந்து அமுக்கியிருக்கான். இப்போ நம்ம கொடுத்த ரெண்டுமே வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு மேபி ஒரு வேளை அது லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் பண்ண அந்த ஒரு இடத்துலேருந்து திருப்பி மூவ் ஆன கேண்டில் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஆகும். ஓகேவா. ஸோ நான் வந்து இதில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு கேண்டில் ஒரு 4 கேண்டில் வந்து எனக்கு அதிகமாக ப்ரெஷர் நடந்திருக்கு. இப்போ அதே விஷயம் எனக்கு இப்போ இந்த இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா. அப்போது இந்த இடத்துல நடந்த ஒரு விஷயத்தினால அகெயின் இந்த இடத்துல எனக்கு வந்து பிரேக் அவுட் நடந்து கேண்டில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக டீப்பாக வந்துட்டு இருந்த கேண்டில்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்னால அப் ட்ரெண்டுக்கு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது. ரிட்டன் அது வந்து டவுன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எனக்கு இந்த ஒரு விஷயத்தினால இது பிரேக் அவுட் ஆகி ரிட்டன் ஆகுது. அப்போது இப்போ ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களினால இனிமேல் ஃபியூச்சரில் வந்து எனக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் இதே மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கும். ஸோ இதையே நான் ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு இனிமேல் நான் ட்ரேட் பண்ணக்கூடிய டைமில் கூட மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இதுக்கு அகேன்ஸ்டாக ஆப்போசிட்டில் வரும்போது அந்த இடத்துலையும் இதே இடத்த நான் பிளேஸ் பண்ணி மறுபடியும் நான் ஏர்ன் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ இதுதான் விஷயம். நமக்கு வந்து மார்க்கெட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் போகும். ஒரு இடத்துல ஒரு பையர் வரான் அப்படின்னா அது மெர்ஜ் பண்ணுறதுக்காக தான் செல்லர் வந்திருப்பாங்க. அந்த செல்லரை மெர்ஜ் பண்ணுறதுக்காக தான் பையர்ஸ் வருவாங்க. ஓகேவா. இப்போது இந்த இடத்த நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே விஷயங்கள் நடந்திருக்கு. கேண்டில் வைஸ் ஒரு ரன் அவுட் கொடுத்துருக்கு. அந்த ரன் அவுட்டில் எனக்கு அதிகமாக ப்ரெஷர் இருக்குது. ஓகேவா. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டுங்க, ஒரு அழகான டவுன் ட்ரெண்டில் எனக்கு பையர்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஒரு மினிமம் லெவல் கொடுத்து வருது. அதாவது மெஜாரிட்டி வந்து செல்லர்ஸ் தான். அப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கான். அப்போது ஃபியூச்சரில் எனக்கு ரன் ஆகக்கூடிய ஒரு பிளேஸில் ஒரு ட்ரெண்ட் வருது அப்படின்னா இப்போ இது டவுன் ட்ரெண்ட் இல்லையா. அப்போ இப்போ எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடியது ஒரு அப் ட்ரெண்ட். அப்போது இந்த ட்ரெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ஆக்ஷனோட மாற்றத்துக்கு பதில் சொல்லும்.
அந்த இடத்துல அப்போ நமக்கு என்ன நடக்கும், பிரேக் அவுட் நடக்கும். பிரேக் அவுட் நடந்து அகெயின் மார்க்கெட் நமக்கு டவுன் கொடுக்கும், அப்படின்னா அப் கொடுக்கும். ஓகேவா? இப்போ ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ட்ரெண்டில் மாறி இருந்த ப்ரைஸ் ஆக்ஷனை இது வந்து பிரேக் அவுட் பண்ணதுனால நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் இது வந்து எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை எனக்கு பிரேக் அவுட் பண்ணாலுமே நான் மறுபடியும் அகெயின் வந்து என்ன பண்ணுவேன், டவுன் ட்ரெண்ட் பிளேஸ் பண்ணி என்னுடைய ப்ராஃபிட்டை எடுத்துப்பேன். ஓகேவா? அப்போ இப்போ நான் கொடுத்தது வந்து பையர் பயங்கரமாக மேலே போனால் மறுபடியும் ஏன் ப்ரோ இப்படி கீழே வரான் அப்படின்னா அது கீழே தான் வரும். ஏன்னா நம்ம கணக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் எனக்கு பிரேக் அவுட், அதுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எனக்கு டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் மேலே போயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸில் நடந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங் தான் காரணம். ஓகேவா? நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய ட்ரெண்டில் கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் ஒரு ரிவல்ஸ் கொடுத்து மறுபடியும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம் ஆர் டவுன் போகலாம். அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸை இப்போ எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ண போகுது. அப்போது நான் அதை ஆல்ரெடி அந்த பிரேக் அவுட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ எனக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக ஒரு டவுன் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் லெவலப் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா ஹரிசாண்டல் லைனில். அப்போ எனக்கு அது பிரேக் அவுட் பண்ணவுடனே தெரியும் ஓகே இது டவுன் தான். அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிட்டேன், டவுன் கொடுத்துட்டேன். ப்ரீவியஸில் எங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயோ இல்லை ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பையரில் இப்போ வந்து ஒரு செல்லர் வந்து அவனோட ப்ரெஷரை காட்டியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது ரவுண்ட் பண்ணியோ இல்லை ஒரு ஹரிசாண்டல் லைனோ வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெண்டு அதுக்கு அகேன்ஸ்டாக போகும் இல்லையா, அந்த ட்ரெண்டில் இந்த லைனுக்கு ஏற்றபடி அது அந்த ட்ரெண்டு மூவ் ஆகி வரும்போது ஒரு ரிவர்சல் கண்டிப்பாக நடக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ட்ரெண்ட் வைஸில் அதாவது பிரேக் அவுட்டில் ஏர்ன் பண்ணுறது இதுதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா இங்கேயும் ஒரு பிரேக் அவுட்டு, இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங் நடந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், எவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட் எனக்கு கண்டிப்பாக தெரியும் டவுன் ட்ரெண்ட் தான் போகுது. ஏன்னா ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸில் நம்ம பார்த்தா அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்கு கீழே வந்து என்ன நடந்துட்டு இருந்துச்சு, ப்ரைஸ் ஆக்ஷனோட மாற்றம். அப்போது எனக்கு வந்து இந்த ட்ரெண்ட் எவ்வளோ டீப்பாக டவுன் கொடுக்குது பார்த்தீங்களா. அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலரான விஷயங்களுக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸுக்காக இருக்கலாம் இல்லை அந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட சேஞ்சிங்குக்காக இருக்கலாம், அது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை ஒரு பிரேக் அவுட்டாக எடுத்துட்டு இந்த இடத்துல ஏர்ன் பண்ணுறோம். ஓகேவா? பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியது ஒரு சிம்பிள் விஷயம். ஓகேவா? நீங்கள் ப்ரீவியஸில் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஹரிசாண்டல் லைன் மூலமாகவோ இல்லை ஒரு ரவுண்ட் அப் பண்ணியோ மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். சரியா? ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரெண்டில் இப்போ பர்டிகுலராக அகேன்ஸ்டாக ஒரு மார்க்கெட் வந்து அவனோட ப்ரைஸ் ஆக்ஷனை காட்டியிருப்பான். இப்போ செல்லர்னா பையர் அவனோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு இடத்துல காட்டியிருப்பான், பையர்னா அந்த இடத்துல செல்லர் வந்து அவனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை ஒரு இடத்துல காட்டியிருப்பான். அப்போ அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிட்டுறீங்க ஒரு ட்ரெண்டில். ஓகேவா? அப்போது அது கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது, ஒரு டவுன் ட்ரெண்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது அப்படின்னா மேலே போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். அந்த இதுக்கேற்ற ஈக்குவல் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இப்போது இதுக்கு ப்ரீவியஸில் இருக்க ஒரு செல்லர்னா அந்த செல்லரில் ஒரு பையர் ஆக்ஷன் காட்டியிருப்பான் இல்லையா, ப்ரைஸ் ஆக்ஷன் பவர் காட்டியிருப்பான் இல்லையா, அந்த இடத்த நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆட்டு மார்க் பண்ணியிருப்பீங்க. அப்போது இப்போ அகேன்ஸ்டாக போகக்கூடிய கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரக்கூடிய இந்த பையர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் கொடுப்பான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மேலே கொடுத்ததுலேருந்து எவ்வளோ டீப்பாக மார்க்கெட் டவுன் வந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். இப்போது இந்த சைடில் நமக்கு எத்தனை ரெசிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் எனக்கு அந்த ட்ரெண்டில் வந்து செல்லர் அவனோட ப்ரெஷர் காட்டியிருந்தான்னு நினைக்கிறேன் ஒரு பர்டிகுலர் பிளேஸில். அப்போது அதுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதை மேட்ச் பண்ணுது. அகேன்ஸ்ட்னு சொல்கிறத விட அங்கே நடந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இந்த இடத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா மேட்சிங் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? அதுக்காக மார்க்கெட் டவுன்லேயே போகும்னு சொல்லிட்டு நான் விட்டுற போகிறது கிடையாது. நான் இப்போ அப்ளைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்களா இதுவும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட் தான். ஓகேவா? இப்போது இந்த 3மே நமக்கு ரெசிஸ்டன்ஸோட பாயிண்ட்ஸ். சரியா? இப்போ இந்த 3யுமே நமக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த செல்லர் கேண்டில்ஸ் எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்படி பிரேக் அவுட் பண்ணதுனால எனக்கு தெரியும் கண்டிப்பாக மார்க்கெட் அகைன் எனக்கு வந்து என்ன கொடுக்கும், ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும்னு தெரியும். அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. சரியா? ஏன்னா கேண்டிலோட ப்ரெஷர் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேண்டில் அங்கே பிரேக் அவுட் நடந்ததுனால நார்மலாக முடிஞ்சிச்சு. 2வது கேண்டில் ஓகே, 3வது கேண்டில் கேண்டில் செல்லர் கேண்டில் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. அந்த பிளேஸில் பார்த்தாலே தெரியும். அப்போது நான் வந்து இமேஜின் பண்ணிக்கணும், இந்த சைடில் நான் பார்க்குறேன் ஓகே இந்த இடத்துல 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த செல்லர் கேண்டில் வந்து எனக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸில் வந்து அந்த பையர் கேண்டில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதோட
ஆக்ஷன் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல என்னுடைய அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஆனால் அது வந்து லாஸ் ஆயிருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு ப்ராஃபிட் ஆச்சு. ஓகேவா, பிரேக் அவுட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய பேசிக் மெத்தட் இவ்வளோ தான். ஓகேவா, இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயிலாக எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டைமும் அதிகமாகவே போயிருக்கு. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.